ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு 1/4 கிலோ மட்டன் இருந்தாலும் இந்த மட்டன் கிரேவி வந்து நல்லா ஜம்முன்னு நல்லா இட்லி தோசை புலாவெலாம் செஞ்சுட்டு நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து ஒரு வாரம் தான் தீபாவளி ஆஃபர் போட்டிருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த மாதம் கடைசி வரைக்கும் நமக்கு தீபாவளி ஆஃபர் இருக்குது. தீபாவளி ஆஃபரில் உங்களுக்கு மசாலா பொடிகள்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு பட்டை போட்டுக்கலாம், சின்ன பீஸ் கல்பாசி, கொஞ்சமாக சோம்பு, 2 கிராம்பு எடுத்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். சின்ன தக்காளியாக 2 தக்காளி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டனை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இந்த மட்டன் வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து ஒரு 8 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதை அதில் போட்டுக்கலாம். ஒரு 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பச்சையாக ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா போடுறேன். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க விழுதையும் இதில் ஊற்றிடலாம். இதுக்கு நம்ம தேங்காய்லாம் எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இந்த விழுதே போதும். இந்த மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியே சரியா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நமக்கு தண்ணியே கரெக்டாக இருக்கும் இந்த மட்டன் வேகிறதுக்கு. இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். சரிங்க, மட்டன் கிரேவி பாருங்கள் நல்லா அட்டகாசமாக சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம நல்ல வெங்காய சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே ஒரு அட்டகாசமான சுவையில் ஜம்முன்னு இருக்கும். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் உடனே செய்யணும், மட்டன் வறுவல் வேணும்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நல்ல வீட்டில் பிடிச்ச மாதிரி, பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நல்ல டேஸ்ட்டாக கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். இதே மாதிரி ஒரு மட்டன் வறுவலை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.